الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவன் இல்லத்திலே ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பாடுங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் என்னும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதத்தை முடித்துவிட்டு இன்னும் ஒரு புனிதமான காலத்திற்குள்ளே நாம் கால் பதித்து இருக்கிறோம். ரமபானுடைய மாதத்தை நாம் முடித்து விட்டோம். அப்படி ஒரு மாதம் வந்தது என்பதை பல பேர் மறந்தும் போய்விட்டார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் 4வது கடமையை முடித்துவிட்டு 5வது கடமையை முடிக்கக்கூடிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கின்றன. ஒரு காலம் முடிய ஒரு காலம் பிறக்கிறது. திரும்ப கண்ணை பொத்தி திறப்பதற்கு முன்னால் அந்த காலமும் மாயமாய் மறைகிறது. அது வேகமாய் பறந்து விடுகிறது. இதுவெல்லாம் எங்களுடைய அஜல் நெருக்கிக் கொண்டிருக்கிறது. மௌத்துக்கு நாம் நெருக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமபானுடைய மாதம் முடிந்து இன்னும் ஒரு மாத காலம் கூட காண்டவில்லை. கண்ணியமான கனவான்களே, இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய உலகுக்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு, இஸ்லாமிய அறிஞர்களினால் பலதரப்பட்ட அமைப்பிலே புத்திமதிகள் சொல்லப்படுகின்றன. அந்த புத்திமதிகள் ஞாபகப்படுத்தப்படுகின்றன. நாங்களும் சிந்தனையோடு இந்த புத்திமதிகளை கேட்டால் எங்களுக்கு அது மிகப்பெரிய பிரயோஜனத்தை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சில இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதுகின்ற பொழுது இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ரமதான் முடிந்த அந்த காலத்திலே அவர்களுடைய புத்திமதிகள் இப்படி அமைந்திருக்கிறது. இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, குந்தும் ஃபீ ஷஹ்ரில் கைரி வல் பரக்கா, நீங்கள் ஒரு பரக்கத்தான கைர்கள் நிறைந்த ஒரு மாதத்திலே நீங்கள் சமீப காலத்திலே இருந்தீர்கள். அந்த மாதத்திலே தஸூமூன நஹாரா, பகல் முழுக்க நோன்பு பிடித்தீர்கள். வதகூமூன லைலா, இரவு முழுக்க நீங்கள் நின்று வணங்கினீர்கள். வததகர்ரபூன இலா ரப்பிக்கும் பிஅன்வாஇல் குர்பான் தம்அன் ஃபீ ஸவாபிஹி வ ஹௌஃபன் மின் இகாபிஹி, என்னென்ன வணக்க வழிபாடுகள், வகை வகையான வணக்கங்கள், இபாதத்துகள் இருக்கின்றனவோ அனைத்தையும் தேடி தேடி செய்தீர்கள். கயாமுல் லைல் வேண்டுமா, இத்திகாஃப் வேண்டுமா,
வித்ருடைய தொழுகை வேண்டுமா, தஹஜ்ஜுடைய தொழுகை வேண்டுமா, குர்ஆன் திலாவத் வேண்டுமா, சதகாக்கள் வேண்டுமா, ஜகாத்துகள் வேண்டுமா, இன்னொரு தௌபாக்கள் வேண்டுமா, இஸ்திக்பார் வேண்டுமா, தராவீஹ் வேண்டுமா, இன்னொரு எத்தனையோ வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய மாளிகைகளை எல்லாம் நீங்கள் செழிப்பாக்கினீர்கள். 2 காரணம். ஒன்று, அல்லாஹ்வால உருவாக்கப்பட்டிருக்கின்ற, கடமையாக்கப்பட்டிருக்கின்ற எல்லா வகையான நலவுகளையும் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலும், அவனுடைய தண்டனையை விட்டு நான் தப்ப வேண்டும் என்ற பயத்தினாலேயும் நீங்கள் விழுந்து இரவு பகலாக தேடி தேடி சிரமப்பட்டு நீங்கள் அமல் செய்தீர்கள். அந்த மாதம் முடிந்துவிட்டது. சும்மந்தகத்தில் ஐயா, அந்த மாதம் இப்பொழுது முடிந்துவிட்டது. கண்ணியமான கனவான்களே, லன் தஊத இலைக்கும் அபதா, திரும்ப அந்த நாட்களோ இதற்கு பின்னால் அந்த முடிந்த ரமலான் அந்த ரமலானாக திரும்ப வராது. கியாமத்தினால் வந்தாலும் வருமே தவிர முடித்த ரமலான் திரும்ப வருவது அது புதிய ரமலானாகத்தான் இருக்கும். அந்த ரமலான் வரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உலகம் இருக்கும் வரைக்கும் ரமலான் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் எந்த ரமலான் எங்களின் வாழ்க்கையின் இறுதி ரமலானாக ஆகும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது, முடிவு கட்டிவிட முடியாது. வைந்தமா எவகாலக்கும் முடிந்த ரமலான் முடிந்து விட்டது, அது மறைந்து விட்டது. அதிலே உங்களுக்கென்று மிச்சம் இருப்பது எது தெரியுமா? நீங்கள் என்னென்ன அமல்களை செய்தீர்களோ, என்னென்ன காரியங்களை புரிந்தீர்களோ, அந்த அமல்கள் தான் மீதமிருக்கிறது, மிச்சம் இருக்கிறது. நன்மை செய்திருந்தால் நன்மை உங்களை எதிர்பார்த்திருக்கும், தீமை செய்திருந்தால் தீமை உங்களை எதிர்பார்த்திருக்கும். நாம் எதை செய்தோம் என்பதை இந்த இடத்திலே நாம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நன்மைகளை செய்து, இவ்வளவு தௌபாக்களை செய்து, அந்த ரமலானை முடித்த மறுநாளே திரும்ப நீங்கள் அந்த பாவத்தின் பக்கம் திரும்பி விடாதீர்கள். அந்த பாவத்தை திரும்ப நீங்கள் செய்து விடாதீர்கள். காரணம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஒரு நன்மையை முடித்து விட்டால் முடித்த நன்மை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது பழைய துணிமாவரை சூட்டி முகத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரியாமல் எங்களால் நிம்மதி பெருமூச்சு விட முடியாது. தொழுகை எடுத்துக்கொண்டால் வயலுள்ளில் முசல்லி, தொழுபவர்கள் இருக்கிறார்கள் சில தொழுகையாளிகள், அவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லும். தொழாதவனுக்கு நரகம் இருக்கிறது என்றால் அது வேறு, தொழுபவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது அது வேறு. ஆனால் அல்லாஹ் இடையில சொல்லுகிறான் பாருங்கள், தொழுகை சில தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், செய்கின்ற இபாதத் எல்லாமே 100க்கு 100 அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பதை மௌத்துக்கு பின்னால் தான் யதார்த்தமாக பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேர் 60 வருடங்கள் தொழுதிருப்பார்கள், ஒரு தொழுகை கூட தலைக்கு மேலால் உயர்ந்திருக்கார். நோன்பும் அப்படித்தான். கம்மின் சுவாஹிம் லைஸலஹுமின் ஸியாமிஹி இல்லல்லாஹ். எத்தனையோ பேர் பசித்து தாகத்து நோன்பு பிடிக்கிறார்கள், அந்த பசியையும் தாகத்தையும் தவிர அந்த நோன்பிலே அவர்களுக்கு எந்த ஒன்றும் கிட்டாது, கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவேதான் இந்த அறிஞர்கள் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நன்மையை முடித்து விட்டால் முடித்த நன்மை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த நன்மையை முடித்த அடுத்த நாளை நன்மையிலே ஆரம்பிக்க வேண்டும். அதனால்தான் ரமலானுடைய பெருநாளைக்கு பின்னால் அடுத்து ஷவ்வாலுடைய நோன்பு ஆரம்பிக்கிறது. யார் அந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை பிடிக்கிறார்களோ வருடம் முழுக்க நோன்பு பிடித்த நன்மைகளை, ரமலானில் செய்த அமல்களை, இபாதத்துகளை பாதுகாக்க வேண்டுமா? இன்னும் ஒரு இபாதத்திலே நாம் ஈடுபட வேண்டும். ரமலானுக்கு முன்னால் ஓதிய குர்ஆனை அப்படியே முற்றுமுழுதாக மூடிவிடக் கூடாது. அதை ஷவ்வாலுடைய நோன்பை பிடித்த பிறகும் சுபஹுக்கு பின்னால் ஓத வேண்டும், லுஹருக்கு முன்னால் பின்னால் ஓத வேண்டும். அந்த குர்ஆனுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடக் கூடாது. ரமலானிலே தவழ்ந்த கைகளிலே தவழ்ந்த அந்த குர்ஆன் அது ரமலானோடு முற்றுப்புள்ளி பெற்று கைகளிலே தொலைபேசி தவழுகிறது என்றால், ஹராமான காட்சிகள் கண்கள் பார்க்கின்றன என்றால், அவர் ரமலானிலே ஓதிய குர்ஆன் கபூலாக்கப்படவில்லை என்பதற்கு அறிகுறி. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
இந்த புத்திமதியையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையையும் உரசிப்பார்கள். ரமலான் முடிந்ததற்கு பின்னால் நான் எப்படி நடந்து கொண்டேன்? சரி, ரமலான் முடிந்து அரை மாதங்களை முடிக்கின்ற தருவாயிலே நாம் இருக்கிறோம். இத்துணை ஜுஸு குர்ஆன்கள் ஓதியிருப்போம். ரமலானோடு மூடியவர்கள் இன்னும் குர்ஆனை தொட்டு பார்க்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, அல்லாஹ் தௌபா செய்தோம். சரியான கவலையான விடயம் என்னவென்றால், கைசேதப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், கண்ணீர் சிந்த வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த தௌபா கேட்பதை கூட சில பேர் ஒரு சடங்கான அமலால் அதை டைம் டேபிள் போட்டு நேரம் குறிப்பிட்டு செய்யப்பட வேண்டிய ஒரு அமலாக கணிக்கிறார். ஒரு ஜும்மா இருக்கிறது, இது ஒரு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை. வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நேர காலத்தோடு உது செய்து கொண்டு வீட்டில இருந்து அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு மனம் பூசிக்கொண்டு நேர காலத்தோடு பள்ளி வாசலுக்கு வந்து இமாம் அவர்கள் மிம்பரில் கால் வைத்து ஏறுவதற்கு முன்னால் வர வேண்டும். அப்படியானவர்களுடைய பெயர்கள் மாத்திரம்தான் பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் ஜும்மாவுக்கு ஆஜராக இருக்கிறார். ஒரு பாடசாலையிலே கடமையாற்றுகிறோம் அல்லது ஒரு அரசாங்க ஒரு காரியாலயத்திலே கடமை பார்க்கிறோம் என்றால் அங்கு ஒரு நேரம் வைத்திருப்பார். 7:30க்கு முன்னால் வர வேண்டும். 7:30க்கு முன்னால் அங்கு சைன் பண்ண வேண்டும், கையொப்பமிட வேண்டும். அதற்கு பின்னால் வருபவர்களுக்கு கையொப்பம் கிடையாது. அவர் அன்றைய நாள் வராததற்கு சமன் என்று ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொண்டார். 7:30 மணிக்கு ஃபைல் க்ளோஸ். அதற்கு பின்னால் யாரும் சிக்னேச்சர் பண்ண முடியாது. வருடம் முடிந்து பார்க்கும் பொழுது ஒரு வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தர் 365 நாளிலும் ஒரு நாள் கூட 7:30 மணிக்கு முன்னால் வரவில்லை என்றால் அவருடைய அந்தஸ்து, அவருடைய நிலை என்னவாக? கொஞ்சம் உள்ளத்துல ஒரு 2 செகண்ட் கண்களை மூடிக்கொண்டு கல்விலே கையை வைத்து இமாம் மிம்பர் படியில் காலெடுத்து வைக்க முன்னால் கடைசியாக நான் எந்த ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கிறேன் என்று சிந்தித்துப்பார். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், விடயத்திற்கு வருவோம். ஜும்மா என்பது நேர காலத்தோடு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் இமாம் அவர்கள் ஓதுகின்ற பிரசங்கத்தை செவிதாழ்த்தி காது தாழ்த்தி கேட்டு எந்த செய்கையிலும் ஈடுபடக்கூடாது. முன்னால் இருக்கின்ற ஒரு சின்ன பொடிக்கல்லை இந்த சுண்டு விரலை வைத்து அப்படியே சுரண்டினாலும் கூட ஜும்மா வீணாகிவிடும். பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது தனக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு சிறிய கல்லை ஒரு மனிதன் ஒரு வாட்டி ஊட்டி பார்த்தான் என்றால் முழு ஜும்மாவும் பாழாகி. போன் ஆபரேட் பண்ணினார், ஹேண்ட்போனை வைத்துக் கொண்டு எஸ்எம்எஸ் பரிமாறினால் வாலிபர்கள் செய்கிறார்கள். சர்வசாவா கண்ணியமான கண்வான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, இதெல்லாம் செய்யாமல் பக்குவமாக வந்து இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து ஹுதுபாவை கேட்டு 2 ரக்காத் தொழுகையை முடித்து விட்டால் அவர் தொழுகையை ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றினார் என்று எழுதப்படும். தௌபா அப்படி அல்ல, தௌபா அப்படி அல்ல. இதுல வந்திருப்பவர்கள் யாராவது நீங்கள் உது இல்லாமல் வந்திருக்கிறீர்களா? பள்ளிவாசலுக்குள் எதனாலும் தானே உது செய்கிறோம். இது உது இல்லாமல் தொழுவோமே, என்ன வந்துவிடப் போகிறது என்று யாராவது 100% உதுவோடு தான் இருக்கும். என்ன இந்த ஜும்மாவும் இந்த தொழுகையும் இந்த ஹுதுபாவும் கபூலாக வேண்டுமானால், அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நிபந்தனை, ஷரத், கண்டிஷன் உது இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஹுதுபாவே இல்லை. அது மாதிரி தௌபாவுக்குள்ள நிபந்தனை என்ன தெரியுமா? தௌபாவுக்குள்ள நிபந்தனை என்ன தெரியுமா? முதலாவது நிபந்தனை, செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். இது ஒவ்வொருப்பது மாதிரி. 2வது நிபந்தனை, இதற்கு பின்னால் செய்யவே மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் செய்யவே மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, 3வது நிபந்தனை, 3வது எதிர்காலத்திலும் செய்ய மாட்டேன், செய்து கொண்டிருந்த பாவத்தை இதற்கு பின்னாலும் செய்ய மாட்டேன். கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் தௌபாவுக்குள்ள நிபந்தனை. இந்த நிபந்தனை இல்லாமல் வெறுமனே பள்ளிவாசலில் டைம் டேபிள் போடப்பட்டிருக்கிறது,
தௌபாவுக்குரிய நேரம் எது என்று சரியாக பார்த்து அன்றைய இரவு தராவீகும் கிடையாது, கியாமுல் லைலும் கிடையாது, இஷாவும் கிடையாது. வெறுமனே வந்தோம், அமர்ந்தோம், தௌபா கேட்டோம், முடிந்தோம், மறந்தோம் என்று போவது இந்த மாதிரி சடங்கு தௌபா. இது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடாத தௌபா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதளவுக்கு என்றால் எங்களுடைய பரம்பரை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தௌபாவுக்கு பின்னால் செய்கின்ற ஒரு தவறு, தௌபா செய்து விட்டோம், லைலத்துல் கத்ருடைய இரவு தௌபா செய்து விட்டோம், கடைசி பத்தியத்திற்காக இருந்து விட்டோம், எல்லோரும் அழுதழுது அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு மன்றாடி நாம் மனம் உருகி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டு திரும்ப தௌபா செய்த பாவத்திலே ஒன்றை செய்வது தௌபா செய்வதற்கு முன்னால் செய்கின்ற 70 பாவங்களை விட பயங்கரமான. அல்லாஹ் கேட்பான மாதமுடைய மகனை நீ என்னோடு விளையாடுகிறாய், பாவம் செய்துவிட்டு திரும்ப தௌபா செய்துவிட்டு திரும்ப பாவம் செய்கிறான். தௌபா செய்யும் பொழுது இந்த பாவத்தை நோன்பு முடிந்து செய்வேன் என்ற நியத்தோடு மனதின் ஓரத்திலே ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த பாவத்தை நோன்பு வரைக்கும் தான் இருக்கிறேன், நோன்பு முடிந்த பிறகு அதை செய்வோம். கண்ணியமான கனவான்கள், இப்படி இருப்பவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறானா, என்னோடு விளையாடுகிறாயா, என்னோடு விளையாடுகிறாயா. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, யாமன் அரசபி ரமவான் ரமதானிலே உன்னை உற்று நோக்குகின்ற ஒரு ரப்பு, உன்னை படைத்தவன் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொண்ட மனிதனே, நோன்பு முடிந்த பிறகு அவனை எப்படி நீ மறந்து போனாய்? தண்ணி குடித்தோமா? இதே வெயில் தானே ரமதானை அடித்தது, இதே தாகம் தானே வந்தது, இதே பசிதானே வந்தது, தனிமையிலே சந்தர்ப்பம் கிடைத்தது, பார்ப்பதற்கு யாரும் இல்லாத நேரமாக இருந்தது, கள்ளத்தனமாக தண்ணீர் குடித்து கள்ள நோன்பு பிடித்தோமா? இல்லை. ஏன்? யார் பார்க்க வந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறார். இந்த பக்குவம் ரமதானுக்கு பின்னால் ஏன் இதை மறந்து விட்டாய்? வயமன் அரசபி ரமதான் அன்னல்லாஹ அவுஜப அலைக ஸலவாத்தில் ஹம்ஸ் ஃபில் மஸாஜித் கைஃப ஜஹில்த ذلك او تجاهلته بعد ரமதான். ரமதானிலே 5 நேர தொழுகை ஃபர்த், இக்காமத்து நேரம் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நிர்வாகத்தை சொல்லுவார். மக்ரிபுக்கு 15 நிமிடம் நோன்பு திறந்து விட்டு ஜமாஅத்திற்கு வர இயலாது என்றெல்லாம் அடம்பிடித்து விழுந்து விழுந்து பரவான 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு பள்ளி வாசல்களை நிரப்பியவர்களே எங்கிருந்து வந்தார்கள்? செவ்வாய் கிரகத்தில் இருந்தா? ரமதானிலே பள்ளி வாசல்கள் கூட்டும் குலுங்குகிறதே எங்கிருந்து வந்தார்கள்? வானத்தில் இருந்து வந்தவர்களா அல்லது வெளியூர்களில் இருந்து ஸ்பெஷலாக அறிவிக்கப்பட்டவர்களா? இல்லை, அந்த ஊரில் பிறந்தவர்கள், அந்த ஊரை சூழ வாழ்ந்தவர்கள். யாரோ ஒரு சொன்ன ஞாபகம் இருக்கிறது, லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி 27ஆம் இரவு பயான் நடக்கும் பொழுது இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நான் இருக்கும் இடத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்தாலும் கூட இந்த கிரௌடை நாளை இந்த பள்ளியிலே பார்க்க முடியாது என்றார். இது சத்தியமான உண்மையா? இல்லை. அத பயான் பண்றது நான் அல்ல, நேர காலத்தோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையே அல்லாஹ் நேரடியாக இறக்கி இந்த கதிரையிலே அமர வைத்து நீங்கள் பயான் கேட்டாலும் இந்த கிரௌட் 28வது நோன்புக்கு கிடையாது. யாரையும் மாற்றுகிறோம், யாரையும் குத்தலாக குறையாக சொல்லவில்லை. கண்ணியமானவர்கள், எங்கு போய் கொண்டிருக்கிறோம்? என்ன செய்ய வேண்டி வந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய ரமதானுடைய தரம் என்ன? நாம் தொழுத தொழுகையுடைய நிலை என்ன? நாம் ஓதி சமமாக்கிய குர்ஆன்களுடைய நிலை என்ன? எந்த அல்லாஹ் ரமதானுக்கு ரப்போ அதே அல்லாஹ் தான் ஏனைய 11 மாதங்களில் ரப்பாக இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ரமதானை நாங்கள் வணங்கினோமா? ரமதானின் ரப்பை வணங்கினோமா? ரமதானை வணங்கினால் ரமதான் முடிந்து விட்டது. இப்ப உங்களுடைய நிலை என்ன? ரமதானுடைய ரப்பை வணங்குவீர்களாக இருந்தால் அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு மரணம் கிடையாது. மௌத்து வரும் வரைக்கும் வணங்க வேண்டும். வருடத்தில் ஒரு ரமதானுக்கு மாத்திரமல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கத்தியால் குத்தப்பட்டு குற்றுயிராக இருக்கிறார். சுபஹுடைய தொழுகை நடாத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது குத்தப்பட்டார். சம்பவம் நீளமானது. கருப்பு கோர்வையால் போர்த்திக் கொண்டு வந்த அபூலுக்லு என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகன் முஸ்லிமை போல நடித்து, இருள் சூழ்ந்த இந்த மாதிரியான மின் விளக்குகள் அந்த காலத்தில் இருக்கவில்லை. சுபஹுடைய நேரம் காரிருள் முன்சப்பிலே வந்திருந்தார். பல நாள் பள்ளிவாசலில் முன்சப்பிலே வருவார்.
ரலியல்லாஹு அவர்களுடைய மர்மஸ்தானத்திற்கும் தொப்புளுக்கும் இடையிலே 6 குத்து. குத்தின கத்தி இருமுனை கொண்டது. 2 கூறுகள். கத்தரிக்கோளை எப்படி அகல விரித்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கத்தி பல மாதங்களாக விஷத்திலே ஊற போட்ட கத்தி. 6 குத்து 12 ஓட்டை. 6 குத்து பட்ட பிறகுதான் அவர்கள் துடித்து விழுந்தார். நாம் சொல்கிறேன் என்றால் ஒரு நுழம்பு கடித்தால் தாங்க முடியாது. ஒரு காலை எடுத்து மறுகாலை சொறிவோம். ஆழமாக அடி வயிற்றிலே மர்மஸ்தானத்திற்கும் தொப்புளுக்கும் இடையிலே சுப்ஹானல்லாஹ் ரொம்ப டேஞ்சரான பகுதி. கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, யாராவது எங்களை தாக்கும் பொழுது முதலாவது முன்னால் கொண்டுவோம். ஏன்னா அடி வயிற்றிலே அடி விழுந்துவிடக்கூடாது, மர்மஸ்தானம் தாக்கப்பட்டு விடக்கூடாது. 6 குத்து, கிட்டத்தட்ட 63 வயது. விழுந்த பிறகு பால் குடிக்கப்படுகிறது. அந்த பாலோடு அந்த ஓட்டையினால் ரத்தமும் சேர்ந்து கசிந்து கொண்டிருக்கிறது. மயக்கம் வந்துவிட்டு தெளிந்தால் வுது முறிந்துவிடும். தெளிந்து கண் திறந்து முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நான் இமாம் ஜமாத் நடத்தி கொண்டிருந்தேன். எனக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் மௌனங்களாக இருந்து தொழுது கொண்டிருந்தார்கள். திடீரென்று இந்த இன்சிடென்ட், இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டது. நான் சுற்றிலாக அப்படியே துடித்து கீழே விழுந்து விட்டேன். தொழுகையுடைய நிலை என்னானது? மகனுடைய மடியிலே தலை இருக்கிறது. மங்களான பார்வையிலே மக்கள் தெரிகிறார். வாயிலிருந்து வந்த முதல் கேள்வி, என்னை யாரு கொண்டது, என்னை யாரு குத்தியது, தாக்கியது என்று கேட்டார்களா? அசல்லன்னா, மனிதர்கள் தொழுகையை முடித்தார்களா? ஆம், அமீருல் முஃமினீன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு முன்னால் வந்து ஜமாத்தை கண்டினியூ பண்ணி நடத்தி முடித்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், என்னையும் உருவெடுக்க வையுங்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சில நிமிடங்களிலே சுபஹ் கலாவாக போகிறது. யாரு காரணம் இல்லாமல் ஒரு தொழுகையை விடுகிறார்களோ அவனுக்கு இஸ்லாத்திலே எந்த பங்கும் கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வஅ்புது ரப்பக ஹத்தா யக்தியல் யகீன். மௌத் வரும் வரைக்கும் உமது ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுவீரா? சக்கராத் வரும் வரைக்கும் அல்ல. அதனால்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்துல கூட காலை எடுத்து மறுகாலில் பேலன்ஸ் பண்ணி ஊன்றி நடக்க முடியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களுடைய தோள் புஜத்திலே 2 கால்களையும் தரையிலே தரதரவென இழுத்துக் கொண்டு வந்து சப்பிலே உட்கார வைக்கப்பட்டார். தன் ஹயாத்தோடு வாழுகின்ற பொழுதே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை இமாமாக நிற்பாட்டி பின்னால மௌனமாக இருந்து தொழுது காட்டினார். நான் எவ்வளவு பெரிய நபியாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கடமைக்கு முன்னால் நானும் ஒரு சாதாரண அடியான். சக்கராத். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு பாசுலா ஏற்பட்டிருக்கிறது, நான் மூலம்பியார், என்னுடைய பின் துவாரத்திலிருந்து ஒரு கட்டி வெளியே தள்ளிக்கொண்டு அதிலிருந்து ரத்தம் கட்டி கட்டியாக கொட்டிக் கொண்டிருக்கு. என்னால் குனியவும் முடியாது, நிமிரவும் முடியாது, படுக்கவும் முடியாது, சாயவும் முடியாது. இந்த நேரத்தில் என்னுடைய தொழுகையுடைய நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்தார்களா? இவ்வளவு சிரமத்தோடு நீ கஷ்டப்படுகிறாய், நீ தொழாவிட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று ஆறுதல் கூறினார்களா? நீ எப்படி தொழ வேண்டும் என்று பாடம் படித்துக் கொடுத்தார். கலாவான தொழுகை இருக்கிறதா இல்லையா என்பது பெரும் பிரச்சனை. தொழுகை தவறிவிட்டால் அதை செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதனுக்கு நாம் இன்றைய நாளில் 50,000 எடுத்த கடனை தருவேன் என்று சொல்லி இருந்து தர கிடைக்கவில்லை என்றால், நான் இன்றைக்கு தானே தருவேன் என்று சொன்னேன், தர கிடைக்கவில்லை, எனவே நாளை தர முடியாது என்று சொல்லலாமா? கூடாது. ஆனால் இந்த கலா தொழுகை ஒன்றை இஸ்லாத்திலே கிடையாது. அப்படி என்றால் கலாவாக்குவதற்கு எந்த காரணமும் இல்லை. சில பேர் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், வட்டி சந்தியை என்ன பண்ணலாம் என்பதற்கு ஃபத்வா கிடையாது. என்னிடத்தில் ஒருவர் கேட்டார், கொஞ்சம் வட்டி காசு இருக்கிறது, என்ன செய்ய? நான் கேட்டேன், நீங்க ஏன் என்னை கியாமத்திலே மாற்றி விடுவதற்காக என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள்? அதற்குத்தான் பொதுமக்கள் நிச்சயமாக சத்தியமாக உலமாக்களிடத்திலே கேட்பது. யார் இவர்கிட்ட தான் கேட்டு அவர் தான் சொன்னார். இதுவா அட, வட்டி எடுக்கிறதே ஹராம், எடுத்த வட்டியை என்ன பண்ணுவது என்று எங்கு போய் மக்களா பத்துவா செய்ய கலாம் என்பதே கிடையாது. இப்னு மக்தூம் ரலியல்லாஹு ஒரு குருடன் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ்,
நான் பார்வையற்றவனாக இருக்கிறேன். மஸ்ஜித் நபவிக்கும் என்னுடைய வீட்டுக்கும் ரொம்ப தூரம். இடையிலே மனிதனுக்கு தீங்கிழைக்கின்ற ஓநாய் போன்ற பயங்கரமான மிருகங்கள் வேறு இருக்கிறது. என்னை அழைத்து வருவதற்கு கூட யாரும் உதவியாளரும் கிடையாது. கவனமா கேளு. 2 கண்ணும் குருடு, பள்ளிவாசல் தூரம், இடையில கடிநாய்கள் ஓநாய்கள் போன்ற மனித உயிருக்கே உலை வைக்கக்கூடிய மிருகங்களுடைய பயங்கரமான அச்சுறுத்தல் நடமாட்டம் இருக்கிறது. என்னை அழைத்து வருவதற்கு உதவியாளரும் கிடையாது. இந்த நேரத்தில் என்னை வீட்டிலே தொழுது கொள்ள அனுமதிக்கிறீர்களா? தொழாமல் இருக்கிறதற்கல்ல, வீட்டிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேள்வி கேட்டார்கள் தெரியுமா? இந்த மாதிரி கண் பார்வை இல்லாமல் நீங்கள் வீட்டிலே தொழுவதே பெரிய விஷயம் என்று ஃபத்வா சொன்னார்களா? அத்தஸ்மஉ நிதா அஸ்ஸலாத், தொழுகைக்கான அதான் சத்தம் காதிலே விழுகிறதா? ஆமாம் யா ரசூலல்லாஹ். இதன் சஹஜிப், அப்படி என்றால் நீ பள்ளி வாசலுக்கு வந்தே ஆக வேண்டும். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அல் கபாயிர் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே, உலமாக்களுக்கு மத்தியிலே மிக பிரபலியமான ஒரு கிதாப். அதிலே பெரும் பாவங்கள் அப்படியே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது பாவம் ஷிர்க், அஷ்ஷிருக்கு பில்லாஹ், இணை வைக்கிறது. இரண்டாவது பாவம் சூனியம் செய்வது. மூன்றாவது பாவம் தொழுகையை விடுவது. இதை யாரும் பாவமாகவே கருதுவதில்லை. விபச்சாரம் செய்தால் அவன் பாவி, மது போதைக்கு அடிமையானால் அவன் பாவி, கொலை செய்தால் அவன் பாவி. கண்ணியமான கனவான்களே, இஸ்லாமிய அறிஞர்களுடைய முடிவு இந்த அனைத்து, விபச்சாரம் செய்தால் அவள் பாவி. வளமையாக நாளாந்தம் விபச்சாரத்தை தொழிலாக செய்பவனை விட, வளமையாக நாளாந்தம் வட்டி சாப்பிடுபவனை விட, வளமையாக 24 மணி நேரமும் தூளை அடித்துவிட்டு அசிங்கமாக அங்கும் இங்கும் விழுந்து கிடக்கின்றவனை பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அருவருப்பை விட, தொழுகை இல்லாதவனை பார்க்கின்ற பொழுது அருவருப்படைய வேண்டும். வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், இதா ரஅய்த ரஜுலன் யதகாஸல் ஃபீ ஸலாத், தொழுகையிலே சோம்பேறித்தனம் உள்ளவனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஃபக்ஸில் மின்ஹு யதக், அவன் பட்டாலே கூட கையை கழுவுங்க. அவன் மேல பட்டா கூட கையை கழுவு. அவ்வளவு அசிங்கமான, யாரையும் குறையாக குத்தமாக சொல்லல கண்ணியமானவர்கள். தொழுகை நிலை ஏன் ரமலானிலே நிரம்பிய பள்ளிகள் காய்ந்து போய்விடுகிறது? ஏன் ரமலான் முடித்து மறுநாளை இந்த பள்ளி வாசல்கள் அந்த ஊருக்கே சாபமிடுகின்ற ஒரு நிலையை நாம் வைத்திருக்கிறோம்? கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் கியாமத்திலே எங்களை விசாரிப்பார். நரகத்தை விட்டும் விடுதலை பெற்ற சமுதாயமே, திரும்ப என் பாவத்தை செய்து உங்களுக்குள்ள நரகத்தின் கதவுகளை திரும்ப என் மூடப்பட்ட கதவை திறந்து கொள்கிறேன். இஸ்லாமிய அறிஞர்கள் கேட்கிறார், தௌபா செய்து புனிதத்துவம் பெற்றவர்களே, திரும்ப என் அந்த பாவத்தை செய்து வாழ்க்கையை கரை பூசிக் கொள்கிறேன். பாவம் என்றால் என்ன சாதாரணமானதா? பாவம் என்றால் என்ன சாதாரணமானதா? சில பேர் தான் செய்த பாவத்தை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க. உதாரணமாக சிகரெட் குடிப்பவர், நான் என்ன சாதாரணமா குடிக்கிறேன், அவரை விட ஒரு பெரிய பாவத்தை சொல்லி இவர் ஆறுதல், அவரை விட ஒரு பெரும் பாவத்தை சொல்லி இவர் ஆறுதல். இமாம் இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மனிதா இப்படி பாவத்தை பார்த்து ஆறுதல் அடைகின்ற அவர்களை பார்த்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாவத்தை செய்த காரணத்தினால ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக்கப்பட்டார்? அவ்வளவு உயர்தரமான சொர்க்கத்திலிருந்து உலகத்திற்கு தூக்கி வீசப்பட்டார். எந்த பாவத்தை செய்தார்கள்? எத்துணை தடவை செய்தார்கள்? எவ்வளவு காலம் செய்தார்கள்? நீ யோசித்து பார்த்தாயா? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நெருங்கவும் வேண்டாம் என்று அல்லாஹ் ஒரு கட்டளை, ஒரே ஒரு தடை உத்தரவு. அந்த கனியை காலாகாலம் சாப்பிட்டார்களா? ஒரு வருடமாக சாப்பிட்டார்களா? அதை எடுத்த கனியை ஒரே ஒரு கடி கடித்த அந்த துண்டை விழுங்கவும் இல்லை. இதுதான் அவர்கள் செய்த தவறு. லைஃப்ல என்ன நடந்தது? உடுத்திருந்த உடுப்பை எல்லாம் இல்லாமல் ஆக்கியது. 2 பேர். குர்ஆன் சொல்லுது, சொர்க்கத்திலே அங்கும் இங்கும் விழுந்திருந்த இலைகளை எடுத்து தன் அவுரத்தை மறைத்தார். அந்த பரிதாபமான காட்சியை நீ பார்க்கணுமே. யாருடைய ஏற்பாடு? ஷைத்தானுடைய ஏற்பாடு.
இப்லீஸ் ஷைத்தான் உன்னை பாவத்திலே தூண்டுகிறான். இவர் சாதாரணமான ஆள் இல்லடா, உன்ட உம்மாவா அப்பட உடுப்ப கலத்தின என்று குர்ஆன்ல சொல்றான். யாரையாவது காட்டத்துமே அப்படி. நாங்க சின்ன வயசுல இருக்கிற பொழுது எங்களை வாப்பட உடுப்ப ரோட்ல சாரத்தை கலட்டி உரியானத்தோடு அனுப்பினான் எவனையாவது காட்டினா என்ன பண்ணுவோம்? ஏதாவது அவனோட உறவு வைத்துக் கொள்வோமா? இதைத்தான் நான் சொல்கிறேன். அவனோட உண்மை வாப்பட உடுப்ப கலத்தினான் இப்லீஸ். அவளை கவனம், சாராயத்தை குடிந்துவான், விபச்சாரத்தை செய்யுவான், வட்டியை சாப்பிடாத அல்லவா அவன் கிடக்கிற வாரம் என்று போகட்டு. நீ செய், நீ முடிவெடி. நீ யாருக்கு வழிபட வேண்டும், யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? ஜினா இருக்கிறது, ஜினா ரூம் போட்டு ஆயிரக்கணக்கு கொடுத்து அவருக்கு எவ்வளவு என்று கொடுத்து எங்களுடைய முழு இன்பத்தையும் ஒரு பெண்ணிடத்திலிருந்து அடைந்து கொள்வதற்கு பேரல்ல ஜினா. ஹத்னா செய்யப்பட்ட பகுதி. கண்ணியமான கணவான்கள், இந்த பாரதூரத்தை சொல்லியாக வேண்டும். இன்று சர்வ சாதாரணமாகிவிட்டது. ரமதானுடைய பட்ட பகலிலே சொந்த கணவன் மனைவியை கூட இல்லற வாழ்க்கையில் ஒன்று கூடுவதை ஹராமாக்கி இருக்கின்ற பொழுது பட்ட பகலில் 10 விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இன்று வாலிபர்களும் யுவதிகள், திருமணம் முடித்தவர்கள், முடிக்காதவர். அந்த பாவத்துடைய பாரதூரம் இவனு கைமுள் ஜோதியை நான் சொல்லவில்லை. பெண்களுடைய மர்ம உறுப்புக்குள்ளே ஆண்களுடைய ஹத்னா செய்யப்பட்ட பகுதி ஒரு செகண்டுக்கு அப்படியே உள்ளே போய் வெளியே வந்து விட்டார். எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அதை திருமணம் முடித்தவர்கள் செய்தால், திருமணம் முடித்தவர்கள் மகரமில்லாத இந்த திருமணம் ஹலால் உறவு, கணவன் மனைவி இல்லாமல் கள்ளத்தனமாக இந்த உறவிலே ஒரு தடவை 2 செகண்ட் எடுத்து இந்த சேவையில் ஈடுபட்டால் அந்த 2 பேரும் இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதற்கு அருகதை அற்றவர். 2 பேரை நாட்டி கல்லடித்தே சாவடி. என்ன பெருசா செஞ்சிட்டாங்க? பாவம் என்பது இதுதான் ரொம்ப பயங்கரம். இப்லீஸ் எவ்வளவு அந்தத்தில் இருந்தவன், அவன் என்ன பெரிய தவறு செய்தான்? ஆதமுக்கு சுஜூது செய்யுங்க. ஒரு கட்டளை, அத்துணை மலக்குமார்கள் மொத்தமாக சுஜூதிலே விழுந்து விட்டார்கள் இப்லீஸை தவிர. ஆனால் ஒரே ஒரு சுஜூதத்தால் செய்ய முடியாது என்றால், அதுவும் படைத்த ரப்பு எனக்கு செய்கின்றால் செஞ்சிருப்பான். எனக்கு சுஜூது செய்யென்றால் சத்தியமா இப்லீஸ் செய்திருப்பார், எந்த சந்தேகமும் கிடையாது. என்னால படைக்கப்பட்ட ஆதமுக்கு சுஜூது செய் என்பதை ஒரு சுஜூதை மறுத்தான். நீ ஒரு தொழுகையை தொழாவிட்டால் எத்தனை சுஜூத மறுக்கிறாய்? அல்லாஹ் கேட்பானா? கேட்க மாட்டான். குர்ஆனிலே அல்லாஹ் முடிக்கின்ற ஆயத்து என்ன? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். உலகத்துல வேண்டிய ஆட்டம் போடும், நீங்க வேண்டிய மாதிரி அல்லாஹ் எங்களை ஃப்ரீயா விட்டு இருக்கிறார். எங்களை அல்லாஹ் ஃப்ரீயா விட்டு இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்கள், கியாமத்துல தான் கேள்விகள் எல்லாம். எழுப்புங்கள், அவர்களை வரிசையாக நிறுத்துங்கள், அவர்கள் விசாரிக்கப்பட போகிறார். மலக்குமார்கள் அணி அணியாக வருவார்கள். மலக்குமார்களோடு அல்லாஹும் வருவார். அல்லாஹுடைய சிம்மாசனம் நிறுவப்படும். فَوَرَبِّكَ لَنَحْشُرَنَّهُمْ وَالشَّيَاطِينَ ثُمَّ لَنُحْضِرَنَّهُمْ حَوْلَ جَهَنَّمَ جِثِيًّا. அல்லாஹ் சொல்கிறார், ஷைத்தான்களையும் எழுப்புவோம், உமது ரப்பின் மீது சத்தியமாக அத்தனை பேரையும் எழுப்புவோம். எழுப்பி எங்க நிப்பாட்டுவோம் தெரியுமா? நரகத்தின் ஓரத்தில் அவர்களை முட்டங்காலிலே உட்கார வைப்போம். முட்டங்காலில் உட்கார வைப்போம். ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போனா கியூல நிக்கலாது. 5000 ரூபாய் கொடுத்து ஒருத்தனை வாடகைக்கு வாங்கி ஒரு நாள் இரவு நின்று இடத்தை பிடிச்சி பாஸ்போர்ட் நம்பர் ஒன்று எடுப்பதற்காக வேண்டி கால் கடுக்க ஒரு நாள் இரவு நிற்க முடியாது. கியாமுல்லை 8 ரக்காத் இரவிலே நின்று சொல்ல முடியாது. ஒரு நாளா, ஒரு மாதமா, ஒரு வருடமா, 50,000 வருஷம் முட்டங்காலிலே நிற்கும். என்ன இந்த மாதிரியான செங்கப்பளம் விரிக்கப்பட்டிருக்குமா? செம்பு தகடாக இருக்கும். புதிய சூரியன் தலைக்கு மேலால் 2 மீட்டர்கள் உயரத்திலே இருக்கும். நினைத்து பார்த்திருக்கிறோமா? இதுவெல்லாம் நடக்கும், நடக்காமல் இருக்கும், சாத்தியம் இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது, சஹீஹாக இருக்கிறது, லைஃபாக இருக்கிறது என்பதால் சத்தியமாக நடக்க போகிற நிதர்சனமான உண்மை. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் வருவார், வரிசையாக நிறுத்தப்படுவார், ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுவார். அப்துல்லா என்று வைத்துக் கொள்வோம். கேள்வி கணக்கு காபிர்களுக்கு கிடையாது, கேள்வி கணக்கு யகூதிகளுக்கு கிடையாது, கேள்வி கணக்கு நசராணிகளுக்கு கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
முஸ்லிம்களுக்கு தான் கேள்வி கிடக்கிறது. கண்ணியமான கர்வான்களே, சகோதரர்களே, அப்துல்லா என்று சொன்ன உடனே அவருடைய வாப்பட பேரை சொல்ல முன்னால அங்கிருக்கின்ற அத்துணை அப்துல்லாக்களும் கதிகலக்கி விடுவார். அப்துல்லா யார் யார்? மலக்குமார்கள் வந்து ஜபானியாக்கள் அவர்களுடைய ரெக்கைகளினால் அவருடைய தோல் புஜத்தை பிடித்து அழுத்தி அப்படியே எல்லோரும் வழிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய முன்னால கொண்டு போய் நிறுத்தப்படுவான். எவ்வளவு இடைவெளி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் ஒரு சிம்மாசனத்திலே அமர்ந்து ஒருத்தரை கீழே உட்கார வைத்து அவருடைய 2 கை மணிக்கட்டுகளையும் அவருடைய தோளிலே வைப்பதற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார். பட்டோலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக திறப்பார். ஆதமுடைய மகனே, பாவம் செய்திருக்கிறாய், நன்மையும் செய்திருக்கிறாய், இல்லை என்பதற்கல்ல. மகதாரி எழுதுகிறார்கள், நியாய தீர்ப்பு நாளில் பயங்கிறது. நான் தெரியாமல் கேட்கிறேன், இந்த எல்லா பாவத்தையும் யாரும் பார்க்காத இடத்தில் தான் நீ பக்குவமாக செய்திருக்கிறாய். ஆனால் நன்மைகளை எல்லோருக்கும் முன்னாலும் செய்திருக்கிறாய். எல்லோருடன் தொழுதிருக்கிறாய், நோன்பு விழித்திருக்கிறாய், ஹஜ் செய்திருக்கிறாய், உம்ரா செய்திருக்கிறாய், ஜகாத்து கொடுத்திருக்கிறாய். பிரச்சனை கிடையாது. உன்னை புகழட்டும், உன்னை போற்றட்டும், அது பிரச்சனை அல்ல. ஏன் இந்த பாவத்தை நீ எல்லோருக்கும் முன்னால் செய்யவில்லை? சொல்லு. அல்லாஹ்வே பதிலையும் சொல்லுவார். ஓஹோ, 4 பேருக்கு முன்னால் செய்துவிட்டால் உன்னை அசிங்கமாக பார்ப்பார்கள் என்பதனால். சரிதான். அது இந்த கேவலமான இந்த ஏளனமான செயலை செய்தால் என் 100 மக்கள் என்னை எந்த கண் கொண்டு பார்ப்பார்கள்? என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னை என்ன நினைப்பார்கள்? என்னுடைய மகனை முடித்துக் கொடுத்த இந்த சம்பந்தி என்ன நினைப்பார்? நான் முடித்திருக்கின்ற மனைவியுடைய மச்சான்மார் என்ன நினைப்பார்கள்? என்னுடைய மாமனார் என்ன நினைப்பார்? என்னுடைய மருமகன் என்ன நினைப்பார்? இதை பகிரங்கமாக செய்ய முடியுமா? செய்யக்கூடாது அல்லவா என்று நான் யோசித்தார். சரி, அவர்கள் பார்த்தால் உனக்கு ஊட்டியது, அந்த பாவத்தை நீ அவர்களுக்கு முன்னால் செய்யவில்லை. நான் கேட்கிறேன், நானும் உன்னை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று நீ என்னை நம்பி இருந்தாயா இல்லையா? சொல். அல்ல, நம்பியிருந்து அவன் பார்க்கிறான் என்பதற்கு செய்யாமல் அந்த பாவத்தை தவிர்ந்த நீ நானும் பார்க்கிறேன் என்பதற்காக செய்யாமல் இருக்க இருந்துச்சு. ஏன் பண்ண? கேள்வியை குடைந்து கேட்பான். ஒரு பாவத்திற்கு கேட்கிறேன், ஏன் பண்ணின சொல்லு. திரும்ப அல்லாவே பதில் சொல்லுவானா? ஓஹோ, அந்த 4 பேர்லையும் என்னோட சேர்த்து 5 பேர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 4 பேர் பார்க்கிறதுக்காக நீ அந்த பாவத்தை செய்யாம விட்டுட்ட. நான் பார்க்கிறேன் என்பதற்காக நீ உடல். அப்படி என்றால் அந்த 4 பேரை விட நான் உன்னுடைய உள்ளத்துல கேவலமானவனா? ஒரு பைத்தியம் எங்களை பார்க்குதுன்னா நாங்கள் அதை கணக்கெடுக்க மாட்டோம். ஒரு சின்ன பால் குடிக்கிற புள்ள எங்களை பார்க்க வேண்டாம், அதனுடைய பார்வையை நாங்க பொருட்படுத்த மாட்டோம், அது கிடைக்கும். இந்த மாதிரி அந்த 4 பேரை விட நீ என்ன கேவலமாவா நடக்கும்? அத நீ அந்த பாவத்தை நான் பார்க்கிறேன் என்பதற்கு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நீ சொர்க்கவாதி அல்லவா? அம்மாமன் ஹாப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா. மகாமு ரப் என்ற அந்த ஸ்தானம் நினைவுக்கு வந்து செய்ய போகின்ற பாவத்தை செய்து விடாமல் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல முடியாது. வாப்போ, தப்பினோம் பிழைத்தோம் என்று நீ ஒதுங்கி இருந்தால் நீ சொர்க்கவாதி அல்ல. கேட்கிறார், இந்த நேரத்தோட நிலை என்ன? முழு மஹ்ஷரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் உனக்கான தீர்ப்பு எப்படி வரப்போ. கண்ணியமான கணவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், இதுதான் கியாமத்துடைய நாள். இந்த நாளை பயந்து கொள்ளுமாறுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நசீபாக்குகிறார், நிறைய சந்தர்ப்பங்களை தருகிறார். ரமலான் முடிந்ததாக ஹஜ் வருது, அரஃபாவுடைய நோன்பு வருது, அரபாவுடைய மைதானம் வருது, லட்சக்கணக்கான பேர் தயாராகிறார். ஏன்? சடங்காக சம்பிரதமாக இதை செய்து முடிப்பதல்ல கண்ணியமானவர். செய்தி என்கிற வாழ்க்கையில பக்குவத்தை கொண்டு வரும். செய்தி என்கிற வாழ்க்கையில பக்குவத்தை கொண்டு வரும். ஹய்யால ஸலாத் என்ற அழைப்பு கேட்கு. பள்ளிவாசலுக்கு வராமல் இருப்பதே இவருடைய காதில உருட்டிய ஈயத்தை ஊற்றுவது ஆக சிறந்தது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றார். அல்லாஹ் பாதுகாப்பு. நான் ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டுமா? முதலாவது எங்களுடைய தொழுகையில் பேணுதலாக இருக்கிறோம். யார் தொழுகையிலே பேணுதலாக இருக்கிறார்களோ ஏனைய எல்லா கடமைகளிலும் அவர் பேணுதலாக இருப்பார்.
யார் தொழுகையில் பொதுபோக்காக இருக்கிறார்களோ அவருடைய எல்லா கடமைகளிலும் விடயங்களிலும் ஓட்டையாகத்தான் இருக்கும். அதற்கு பின்னால இருக்கின்ற இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஸஹ்யாஇ வல் முன்கர், மானக்கேடான அருவருக்கத்தக்க எல்லா செயல்களை விட்டும் தொழுகை அவனை பாதுகாக்கும். தொழாத மனிதனுடைய கையில பட்டவோட கையை கழுவுன்னு சொன்னால், எந்த மனைவி தொழாதவளாக இருந்தால் அவளை எப்படி நாம் நெருங்குவோம்? ஒரு நாய் தாகத்தில் தாங்க போகும், பாலைவனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய அறிஞர்கள் புகஹாக்கள் சட்டம் இயற்றுகிறார். அந்த தண்ணீரை நாய்க்கு கொடுத்தால் ஒது எடுப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போய், தண்ணீரை கொடுக்காவிட்டால் அந்த நாய் செத்து போய். இப்ப ஒது எடுக்கிறதா, நாய்க்கு தண்ணியை கொடுத்து தயமம் செய்வதா என்ற ஒரு நிலைப்பாடு வந்தால், பாவம் ஒரு ஜீவன் அல்லவா, அந்த நாய்க்கு தண்ணீரை கொடு. தண்ணீர் ஒதுவெடுக்க போதாதா, தயமத்தை செய்துவிடும். அதே பயணத்தில் ஒரு தொழாதவன் சாக கிடக்கிறது. ஒரு தொழாதவன் ஒரு போத்த தண்ணீர் இருக்கிறது, ஒதுவெடுப்பதற்கு போதுமான அளவுதான் இருக்கு. கொஞ்சத்தை கொடுத்தாலும் முதுகுடி ஒரு பரவு மிஸ் ஆகிவிடும், தப்பிவிடும், தவறிவிடும். இப்பொழுது அந்த மனிதனுக்கு தண்ணீரை கொடுப்பதா, கொடுத்துவிட்டு தயமம் செய்வதா, அல்லது தண்ணீரை கொடுக்காமல் முதுவெடுப்பதா என்றால், தண்ணீரை அவனுக்கு கொடுப்பது ஹராம். நீ தண்ணீரை கொடுத்து விட்டால் நீ பாவியாகிவிடும். சாகிறான சாகட்டு விடு. அல்லாஹ்வுடைய பார்வை அவனுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. மாப்பிள்ளை பாக்குறோமா, பொடியன்னா நல்ல வாலிபர், மாஷா அல்லாஹ், எல்லாம் நல்ல தொழில், நல்ல பக்குவம், தொழுது மட்டும் கொஞ்சம் நான் ஒரு வீட்டுக்குள் ஒரு நாயை கொண்டு வருவதை விட கேவலமான ஒரு ஜீவனை கொண்டு வருவது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் ஒரு பயணம் போய் வருகின்ற பொழுது இரவிலே கலைப்பிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து விட்டார். சூரிய வெளிச்ச முகத்திலே பட்டவுடனே சட்டென விழிப்பு வருகிறது. எழுந்த உடனே என்ன செய்வார்? எல்லா சஹாபாக்களும் எழும்பி இந்த இடத்துல விட்டு ஓடுங்கள். என்னமோ ஏதோ எதிரிகள் தாக்க வருகிறார்களோ, மிருகங்கள் வருகிறதோ, ஒன்றும் தெரியல, புரியல, கைகால் ஓடல. இருக்கின்ற கிடைக்கிற பொருட்களை சுருட்டி அடித்தவர்களாக ஓட்டம் பிடித்தார். பல தூரம் போய் நின்று இந்த இடத்துல சுவகை சொல்லுவோம். தூக்கம் கண்ணகிருந்து விட்டார்கள், களைப்பு மிகுதி, அனுமதி இருக்கிறது, பிரச்சனை கிடையாது. ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு ஓட சொல்லி? தொழுகை இல்லாத அந்த இடத்துல ஏதோ அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து பூமிக்குள் சிறுவாக்கப்பட்டு விடுவோமோ, அல்லது இடி விழுந்து விடுமோ, வானத்திலிருந்து ஏதாவது தண்டனை வந்து விடுமோ, அந்த முசீபத்து பிடித்த இடம். எனவே நான் உங்களை ஓட சொன்னேன் என்றால், ஒவ்வொரு நாளும் தொழாதவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த வீடு எவ்வளவு கேடு கெட்ட வீடாக, எங்களோட மனைவியாக இருக்கலாம், அல்லது நாமாக இருக்கலாம், எங்களோட பெற்றோர்களாக இருக்கலாம், எங்களுக்கு பிறந்தவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கமாக. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, குறுகிய காலம், எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழப்போகிறோம் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. அல்லாஹ் எங்களை ஏன் படைத்திருக்கிறார், நாம் எங்கு போய் கொண்டிருக்கிறோம், எப்படியான ஒரு கியாமத்தை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை அடிமனதை ஆழமாக பதிவு செய்து, ஏதோ பிறந்ததற்காக முஸ்லிம்களாக வாழுகிறோம் என்று இல்லாமல் ஒரு உண்மையான முஸ்லீமாக, அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்வதற்கு நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களை பெற்று வளர்ந்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உயர்த்தி உருவாக்கிய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியாக. ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபர்களை சொர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயா. ஹயாத்தோடு வாழுகின்ற பெற்றோர்களை யாருந்தா அவர்களுடைய வாழ்க்கையை பறக்க செய்வாயா. அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. அவர்களுடைய பதுவாவை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வாயா. அவர்களை பார்ப்பதையோ பராமரிப்பதையோ ஒரு நாளும் எங்களுக்கு பாரமாக காட்டி விடாமல் பெரிய ஒரு பாக்கியமாக கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற பக்குவத்தை நமக்கு நசீபாக்குவாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலங்களை உரிமையமாக்கி விடுவாயா. கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களை விட்டு அவர்களை பாதுகாத்து அருள்வாயா. மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவதை விட்டு அவர்களை பாதுகாத்து அருள்வாயா. பாதையிலே அவர்கள் போகும் பொழுது நடந்து கொள்கின்ற முறையை பார்த்து இந்த பிள்ளையை யார் பெற்றார்களோ தெரியாது என்று எங்களுக்காக துவாக்களை பெற்றுத்தரக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி அருள்வாயா. ஊர் மக்களிடத்திலே சாபத்தை தேடி தருகின்ற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை உருவாக்கி விடாத ரஹ்மானே. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு அவர்களை பாதுகாத்து அருள்வாயா. ஒவ்வொரு விபத்துகளை விட்டும் பாதுகாத்து அருள்வாயா. கல்வி ஞானங்களை பறக்க செய்வாயா. அவருடைய எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. எங்களால் தாங்க முடியாத, செலவழிக்க முடியாத நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து ரஹ்மானே. எங்களோட கடைசி காலத்தை அடுத்தவர்களுக்கு பாரமாக ஆக்கிறாரே யார். எங்களோட மௌத்துல ஆசை வைக்கப்படக்கூடிய ஒரு மௌத்தாக எங்களை மௌத்த ஆக்கிறாரே யார். அடுத்தவர்களுக்கு எங்களை பாரமாக ஆக்கிறாரே யார். எங்களோட உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள் நஜீசுகளை நாங்களா
சுய உணர்வோடு இருக்கும் பொழுதே எங்களுடைய இடது கரத்தாலே கல்வி சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை மௌத்தாக்கிறியா. அடுத்தவர்கள் அந்த அசுத்தங்களில் கையடிக்கும் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்து அடுத்தவருக்கு பாரமாகுவதை விட்டும் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தருவாயா. யா அல்லாஹ், மூலா உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருவாயா. மஸ்ஜிதுகளை மதரசாக்களை பாதுகாத்தருவாயா. பெண்களை சிறார்களை பாதுகாத்தருவாயா. விசேஷமாக பலஸ்தீனில் வாழுகின்ற எங்களுடைய சகோதரிகளை பாதுகாத்துகிறான். எத்தனை வருடங்களால் அடிபடுகிறார்கள் யார். தாயிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில தினங்கள் தான் கல்லால் அடிபட்டார்கள் நாயன். அவர்களை நீ பாதுகாத்தாய் ரஹ்மான். அந்த நன்மைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் எத்தனையோ தசாப்தங்கள், எத்தனையோ பல வருடங்கள் யார் குண்டுகளினால் அடிபடுகிறார்கள் யார். உறுப்புகளை நாளாந்தம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் யார். உறவினர்களை நாளாந்தம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் யார். கை கால் இல்லாமல் லட்சக்கணக்கான மனிதர்கள் ஊனமாக்கப்படுகிறார்கள் யார். ஒரு அநியாயம் செய்யப்பட்டவன் காபீராக இருந்தால் அவனுக்கு சார்பாக உன்னுடைய உதவி வரும் என்றுதான் நாம் படித்திருக்கிறோம் யார். அல்லாஹ் அல்லாஹ் என்று மூச்சுக்கு மூச்சு சொல்லுகின்ற இந்த அடியார்களை ஏன் இவ்வளவு கொடூரமாக சோதிக்கிறாய் என்று எங்களுக்கு தெரியாது யார். உடைய சோதனைகளை நாம் தாங்கிக் கொள்வோம் ரஹ்மான். காபீர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் யார். உன் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானா என்று கேட்டு விட்டார்கள் யார். உன்னுடைய உதவி வராதா என்று உலகமே ஏற்றிக் கொண்டிருக்கிறது யார். காபீர்கள் கூட அவர்களுக்கு எதிராக, அந்த யஹூதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனித்து விட்டோம் ரஹ்மான். போதும் யார், அவர்களை சோதித்தது போதும் ரஹ்மான். வல்லரசுகள் யார் என்பதை இந்த யுத்தத்திலே ஒரு உலகத்திற்கும் காட்டிவிட்டார்கள் யார். மனித நேயமற்ற மிருகங்கள் என்பதை அவர்கள் உணர்த்தி விட்டார்கள் யா அல்லாஹ். அநியாயத்திற்கு இந்த உலகத்தில் இடமில்லை என்று நீ சொல்லியிருக்கிறாய் ரஹ்மான். யா அல்லாஹ், அவர்களுடைய பொருளாதாரத்தை இல்லாமலாக்கி விடுவாய். அவர்களுடைய ஆயுத பலத்தை இல்லாமலாக்கி விடுவாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக கேட்டார்களே, ஏன் யா அல்லாஹ் இவனுக்கு இவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறாய், உன்னுடைய மார்க்கத்திலே யாரையும் வாழ வைக்க கூடாது என்று நீ கொடுத்திருக்கிறாயே என்று உருக்கமாக உன்னிடத்திலே ரோஷமாக கேட்டார்கள் யா அல்லாஹ். அதே மாதிரி நாங்களும் கேட்கிறோம் நாயனே, ஏன் இந்த ஆயுத பலம், ஏன் இந்த பணபலம், எத்துணை அறிவு வந்தாலும் அவர்கள் சுதாகரித்துக் கொள்கிறார். அவர்களுடைய ஏரியாவுக்குள்ள எந்த யுத்தமும் நடைபெற மாட்டேங்குது. யா அல்லாஹ், இதை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. நாங்கள் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் யா. நாங்கள் சுத்தவாளிகள் அல்லையா. இருந்தாலும் ஒரு சிலைக்கு முன்னால் இருந்து இதுதான் உண்மையான தெய்வமாக இருக்குமோ என்ற சந்தேகம் கூட எங்களை உள்ளத்துல வந்தது கிடையாது நாயன். உன்னை நாங்க கண்ணால பார்த்தது இல்லையா, உன்னை நபிமார்களை கூட நாங்க பார்த்து இல்லையா. கடைசி நபியை மறைந்து 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறோம் யா. இருந்தாலும் கண் காணாத உன்னை ரப்பாக ஏற்றிருக்கிறோம் ரப்பே. உன்னுடைய குர்ஆனை ஏற்றிருக்கிறோம் யா அல்லாஹ். ஈமானிலே உறுதியாக இருக்கிறோம் ரஹ்மானே. இந்த கண்ணியமான ஈமானை வைத்தாவது எங்களை கண்ணியப்படுத்துவாயா. அரபு நாட்டு தலைவர்களை சீர்திருத்தி விடுவாயா. யகூதிகளோடு ஆட்டம் போடுபவர்களை அழைத்து நாசமாக்கி விடுவாயா. யார்கள் யகூதிகளுடைய சதித்திட்டத்தை தவிடுபடியாக்கி விடுவாய். இவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் பல்தா இல்லாமல் ஒரு பெண்மணியை காண முடியாது யார். அவுரத்து தெரிகின்ற அளவு ஒரு பெண்மணி கிடையாது யார். இரவு பகலாக அவர்கள் கபனோடு அலைகிறார்கள் யார். நடமாடிக்கொண்டு கபனோடு அலைகிறார்கள் யார். கேள்வி கேட்டால் எத்தனை இடத்திலே எந்த இடத்திலே மௌத்து வரும் என்று தெரியாது. என்னை யார் பிடிப்பார்கள், யார் தூக்குவார்கள் என்று தெரியாது. என்னை வாழும் பொழுதே கபனோடு திரிகிறோம் என்று சொல்லுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களை பாதுகாத்து ரஹ்மான். கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அன்னி ஆணை தொட்டு கூட பார்க்காத பக்குவமான பெண்கள் நாயனே. கற்பிணிகளாக இருக்கின்ற பொழுது கணவனுக்கு முன்னால் கொடூரமாக கற்பழிக்கப்படுகின்ற அளவுக்குள்ள தண்டனை கொடுக்கிறாரே யார். யாரா அவர்களுக்கு ஒரு முடிவு கட்டி விடுவாயா. அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து விடுவாயா. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்குவாயா. பாவத்தோடு வருகின்ற மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்திருப்பேன். தொழுகையிலே சுஜூதிலே குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது, இஹ்ராமோடு இருக்கும் பொழுது உனக்கு விருப்பமான அமைப்பிலே எங்களுடைய கடைசி முற்றி வாங்கிக் கொள்வாயா. சிரித்த முகத்தோடு கைமாவை முடிந்த நாவோடு சுவர்க்கத்தை பார்த்து ரசித்த கண்ணோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.